ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடப்பம் என்பது மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கிறது. அதனால தான் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். வாஸ்து சாஸ்திரத்துலேயும் வந்து தொடப்பத்தை சரியான இடத்துல அமைச்சா தான் நம்ம வீட்டோட செல்வ வளமே குறையாமல் இருக்குங்கிறது வந்து நம்பிக்கையாக இருக்குது. அப்படிப்பட்ட தொடப்பத்தை எந்த நாளில் வாங்கினா நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பொருள் வந்து செல்வம் தான். செல்வ வளம் அதிகரிக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து ஏதோ ஒன்று தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அத்தனை அம்சங்களும் வந்து தொடப்பத்தில் தான் இருக்குது. அதனால தான் தொடப்பத்தை மகாலட்சுமியின் அம்சம்னு சொல்கிறோம். தொடப்பம் தேய தேய நம்ம வீட்டு செல்வமும் தேயும். அதனால தான் தேஞ்சு போன தொடப்பம், அதாவது வாரியலை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தேய ஆரம்பிச்சுனாலே அதை தூக்கி தூர போட்டுட்டு வேறு ஒரு வாரியல் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பயன்படுத்தாத தொடப்பத்தை வந்து வீட்டில் சும்மா வச்சுட்டே இருக்கக்கூடாது. அதை வந்து தூக்கி தண்ணி ஓடுற தண்ணியில் விட்டுறணும். இல்லைன்னா கால் படாத ஏதாவது ஒரு இடத்துல எடுத்துக்கொண்டு அந்த தொடப்பத்தை போட்டுறணும். இது வந்து நம்ம தொடப்பத்தை எரித்தோன்னா அது நமக்கு மகா தரித்திரத்தை தான் உண்டாக்கும். அதனால் தொடப்பத்தை ஒரு நாளும் எரிக்காதீங்க. சில பேர்லாம் வீடு கூட்டும்போது தொடப்பத்தில் காலில் டஸ்டர் கூட தொடப்பத்தை மிதித்து வாரியில் மிதித்து பெருக்குவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா வாரியில் நம்ம தொடப்பம் தான் வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. அதை மிதிக்கலாமா? அப்படி பண்ணவே கூடாது. காலை தட்டிக்கலாமோ தவிர தொடப்பத்தில் வந்து நம்ம கால் படவே கூடாது. அதே மாதிரி யாரையும் தொடப்பத்தை கொண்டு அடிக்கிற மாதிரி ஓங்கக்கூட கூடாது. அப்படி பண்ணால் நமக்கு தான் பாவம் அதிகமாக சேரும். நம்ம வீட்டு வாசலுக்கு நேராக வாரியலை ஒரு நாளும் போடவே கூடாது. இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வ வளத்தை வந்து குறைக்கும். பண தட்டுப்பாடு நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி எப்போவுமே படுத்த நிலையில் வாரியலை போடவே கூடாது. நிமித்தி தான் அது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். படுக்க போடக்கூடாது ஒரு நாளும். அதே மாதிரி மெயின் டோர், அதாவது நம்ம நிலைவாசல் கதவு பின்னாடி ஆணி அடித்து போடுவாங்க, கதவு பின்னாடி வைப்பாங்க. அப்படிலாம் ஒரு நாளும் வைக்கவே கூடாது. அதுவும் நமக்கு கஷ்டத்தையும் பண தட்டுப்பாடையும் தான் ஏற்படுத்தும். தொடப்பத்தை யார் கண்ணிலையும் படுற மாதிரி அங்கங்கே போடவே கூடாது. தொடப்பம் எப்போவுமே வந்து மறைத்து தான் வச்சுருக்கோம். நம்ம வீட்டு வர்றவங்களுக்கு வந்து நம்ம தொடப்பம் வச்சுருக்கிறது வந்து தெரியவே கூடாது. அவங்க கண்ணில் படாத மாதிரி தான் வச்சுருக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு உள்ளே பெருக்கிறதுக்கு ஒரு தொடப்பமும், வீட்டுக்கு வெளியே வாசல்லாம் தூக்குறதுக்கு ஒரு தொடப்பமும் தான் வைக்கணும். ரெண்டையும் மாற்றி மாற்றி பெருக்கவே கூடாது. என்னதான் தொடப்பத்தை மகாலட்சுமி அம்சம்னு சொன்னாலும் கூட அதை வந்து எக்காரணம் கொண்டும் சமையல் அறையிலையோ வீட்டுக்கு வெளியவோ தொடப்பத்தை வைக்கவே கூடாது. வெளியே தொடப்பத்தை போடுறது வந்து மகாலட்சுமியையே வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற தொடப்பத்தை வந்து நம்ம சனிக்கிழமை வாங்குறது தான் வந்து ரொம்பவே சிறப்பு. சனி பகவானுக்கும் தொடப்பத்துக்கும் கூட சம்மந்தம் உண்டு. அதனால தான் நம்ம வந்து சனிக்கிழமை தொடப்பம் வாங்கினா அதிர்ஷ்டம் வரும். நம்ம ஒரு வீட்டில் இருந்து வாடகை வீடோ புது வீடோ ஏதோ ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது நம்ம வீட்டு தொடப்பத்தை வந்து சரி பழசு தானே புது வீட்டுக்கு போகிறோம்லான்ட்டு இதை இங்கேயே போட்டுட்டு மட்டும் போயிடவே செய்யாதீங்க. அது நம்ம வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் மகாலட்சுமியையே அங்கே விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிரும். ஒன்று எடுத்து தூர போட்டுருங்க, இல்லைன்னா நீங்கள் போகிற இடத்துக்கே கொண்டு போயிருங்க. அப்படியும் முடியலன்னா தண்ணி இருக்கிற இடமா பார்த்து தண்ணியில் விட்டுருங்க, இல்லைன்னா கால் படாத ஏதாவது ஒரு இடத்துல போட்டுருங்க. வாரியலை மட்டும் எங்கேயும் விட்டுறாதீங்க. யாருக்கும் அதே மாதிரி தொடப்பத்தை கொடுக்க. சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.